Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் டேலைட் ஹவர்ஸை எப்படி நம்ம ஒரு சார்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு we are going to use the stacked column. நம்ம stacked column யூஸ் பண்ணி டேலைட் ஹவர்ஸ் போடும்போது அது பார்த்தா காலம் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்கும். அது காலம்ஸ் எல்லாமும் ஹரிசாண்டல் லைன்லேயே இல்லாமல் ஹரிசாண்டல் லைனை விட மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க இந்த ப்ராப்ளத்தையும் எப்படி சால்வ் பண்ண போகிறோங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு மந்தோட சன்ரைஸ் டைமும் சன்செட் டைமும் கொடுத்துருக்கு. இதை பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு சார்ட் வரைய போகிறோம். பார்த்திங்கன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட் ஃபார் ஆல் த மந்த் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்மளுக்கு சார்ட் வேணும். அதாவது இந்த ப்ளூ காலம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ் டைம் வந்து டினோட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா 7:53க்கு. அதே போல் இங்கே இடத்துல 5:12 சன்செட் ஆரம்பிக்குது. இந்த நடுவில் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா டேலைட் ஹவர்ஸ். ஸோ இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸல் ஷீட் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா நம்மளுக்கு இருக்குது. 12 மாதத்தோட சன்ரைஸ் டைம் சன்செட் டைம். இதை நம்ம யூஸ் பண்ணி முதல்ல நம்ம காலம் சார்ட் பார்க்கலாம் எப்படி இருந்துட்டு. கிளஸ்டர்ட் காலம் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூரேஷனை தான் காமிக்குது. ப்ளூ கலரில் இருக்கிறது சன்ரைஸு, இது சன்செட். ஸோ இப்போ ஒரே நாளில் சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து ஒரு பாராக காமிச்சா நல்லாயிருக்கும். அதனால் நம்ம வந்து கிளஸ்டர்ட் காலமுக்கு போகாமல் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா ஸ்டாக்டு காலம் சார்ட்டுக்கு போய்க்கலாம். இது கொஞ்சம் ஓகே. இப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிறது சன்ரைஸு, மேலே இருக்கிறது சன்செட். ஆனால் இந்த சன்ரைஸ்லேருந்தே நம்மளுக்கு சன்செட் இல்லை. நடுவில் நம்மளுக்கு வந்து டே லைட் இருக்குது. அந்த டே லைட்டையும் டினோட் பண்ணோம்னா இந்த சார்ட் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ டே லைட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு சில ஹெல்ப்பர் காலம்ஸ் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல நான் டே லைட் அப்படின்னு ஒரு காலம் போட்டுக்கிறேன். இந்த டே லைட் காலம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? சன்செட்டு மைனஸ் சன்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைஸ் அண்ட் சன்செட் வந்து எக்ஸலோட டைமில் டெனோட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஏஎம் பிஎம் வச்சு டைம் டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவை கீழே ஃபுல்லாக எழுத்து விட்டுக்கிறோம். இப்போ 9 hours and 19 minutes வந்து டே லைட் இருந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சன்ரைஸையும் இந்த டே லைட்டையும் நம்ம டினோட் பண்ணி பார்க்கலாம். சன்ரைஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், டே லைட்டையும் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். செலக்ட் பண்ணி இப்போ நம்ம சார்ட்டில் மாற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ இது ஓகே. இது வரைக்கும் சன்ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டே லைட். மேலே நம்மளுக்கு வந்து சன்செட் வேணும். பட் ஆனால் சன்செட் வந்து நம்மளுக்கு இங்கே 5:12 கிளம்பி ஃபுல்லாக போகிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல எங்கேருந்து எண்ட் ஆகுதோ அங்கே இருந்தது நம்மளுக்கு 12 hours வரைக்கும் போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்காக நம்ம சன்செட்டோட டியூரேஷன் 12 o'clockலேருந்து சன்செட் வந்து எவ்வளோ டியூரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம போடணும். நம்ம ஈவினிங் ஹவர்ஸ். ஸோ இதை நம்ம எதுலேருந்து கழிக்கணும் அப்படின்னா இங்கே 12லேருந்து ஆரம்பித்து 24 hours. இப்போ எக்ஸலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 hours-ஐ நம்ம வந்து டே கணக்கில் தான் வச்சு பார்க்குறாங்க. அதாவது ஒவ்வொரு ஹவரையும் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் டேயில் தான் பார்க்குறாங்க. இப்போ 24 hours-ங்கிறது 1 day தான். ஸோ ஈக்குவல் டு 1 minus the sunset time. போட்டால் 6 hours 48. அதாவது 5:12 இருந்து நம்ம நைட்டு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 hours இருந்திருக்கு. 6 hours எல்லாமும் ஈவினிங் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ இந்த டைமை இதுக்கு மேலே நம்ம பிளாட் பண்ணணும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சன்ரைஸு, டே லைட்டு, ஈவினிங் ஹவர்ஸ் இதை எல்லாத்தையும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சன்ரைஸ், டே லைட், ஈவினிங் ஹவர்ஸ் மட்டும் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு அது மாதிரி கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அதே கலர் ப்ளூ கலருக்கு நம்ம கொண்டு போய்க்கலாம். ரெண்டும் சேம் கலருக்கு கொண்டு போய்க்கலாம். ஸோ ஃபார்மேட் டேட்டா சீரீஸில் ஃபில்லில் சாலிட் ஃபில்லு ப்ளூ, அதே இங்கே ப்ளூவுக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து இந்த பீரியட் வந்து டே ஹவர்ஸ், டே லைட். டே லைட்டு நம்ம கொஞ்சம் இன்னும் டார்க்கர் கலரில் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் வி வாண்ட். ஆனால் என்ன நம்மளுக்கு இந்த ஒய் ஆக்சிஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். 12 to 12 வரைக்கும் நம்மளுக்கு காமிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அந்த மேஜர் ஆக்சிஸும் 3 hours-க்கு வர மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ அதனால் வந்து ஒய் ஆக்சிஸ் மட்டும் செலக்ட் பண்ணி ஃபார்மேட் ஆக்சிஸு மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து 1 வச்சுக்கலாம். நம்ம ஏன்னா நம்மளுக்கு 12ஓட நெட்னா போதும், 448 வரைக்கும் வேண்டியதில்லை. அதே போல் மேஜர் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours வரணும்.
ஸோ 3 ஹவர்ஸ் வரும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இட் இஸ் 0.125 அப்படின்னு நம்ம மேஜர் யூனிட் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஏன் 0.125 அப்படின்னா 3 ஹவர்ஸ் நம்மளுக்கு 3 ஹவர்ஸாக வேணும். ஸோ 3/24 வந்து பார்த்தீங்கன்னா 0.125. அதான் மேஜர் யூனிட்டு 0.125 நம்ம கொடுத்துக்கிறோம். நமக்கு தேவைப்பட்ட மாதிரி வந்திருக்கு. அடுத்து என்ன பாக்கினா இதில் நம்ம டேட்டா லேபிள்ஸ் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேட்டா லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே லைட் ஹவர்ஸ் இருக்குது. ஸோ இதை முதல்ல நம்ம ஆட் டேட்டா லேபிள் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக டேட்டா லேபிள் பார்த்தீங்கன்னா 9 ஹவர்ஸ் 19 மினிட்ஸ்னு இருக்குது. அப்படி இல்லாமல் எனக்கு எல்லாமே ஹவர்ஸில் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஹவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இஸ் ஈக்குவல் டு இந்த மினிட்ஸ் ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் இன்ட்டு 24 போடும்போது 9 ஹவர்ஸ் 9.32 ஹவர்ஸ்னு ஆகிடும். ஸோ 9.32 ஹவர்ஸை நம்ம இந்த 9.19 அதாவது 9 ஹவர்ஸ் 19 மினிட்ஸை நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸில் கொடுத்துருக்குறோம். நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அட் அ டைமில் சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஒரு செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு லேபிளை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய் ஈக்குவல் டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணும் 9.32 வேணும். ஸோ 9.32 மாற்றிக்கலாம். ஸோ இதே போல் ஒவ்வொரு டேட்டா லேபிளாக செலக்ட் பண்ணி அதுக்கான டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணோம்னா போதும். ஸோ இதே போல் எல்லா டேட்டா லேபிளையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது கடைசி 9.17. ஸோ 9.17 சார்ட் டைட்டில் daylight hours for each month. எப்படிங்க ஆர்டினரி ஒரு ஸ்டாக்டு பாரை நம்ம எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் சன்லைட் ஹவர்ஸை நம்ம சார்ட் பண்ணுறோம். ரிசல்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் காலம்ஸாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறதுனால பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்த வீடியோஸ் நான் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.